சிலிண்டர் எங்க இருக்கு, 1 பவுன் தங்கம் வரணும், அவன் கல்யாணத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கான் டபக்கு புக்குன்ட்டு. ஏகப்பட்ட பேர் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஐயோ 1 பவுன் தங்கம் வருதுன்ட்டு. என்ன இது? அப்போ சும்மா வெள்ளை பேப்பர் கொடுக்க போறான். வெள்ளை பேப்பர், அந்த வெள்ளை பேப்பர் என்னத்தை வச்சு என்ன பண்றது? நாங்க வெள்ளை பேப்பரை ஒழுங்கா நிறுத்திங்கய்யா. சொன்னது செய்வேன், சொல்லாதது கூட செய்வேன். டைலாக் வேற அதுல. சொன்னது செய்வோம். என்னப்பா ராஜ்மோகன் அப்படியே அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே சொன்னதான் செய்வோம். டக்குன்னு இப்போ வெள்ளை பேப்பர் இருக்கிறீங்க, கெல்ல பேப்பர் இருக்கிறீங்க, கஜானா சுத்தங்கிறீங்க. நல்லா இருக்குப்பா. திமுக பீரியட்ல ஆஃப் மோட்ல இருந்த போராளிகள் இருக்காங்களா, அந்த போராளிகள் எல்லாமே இப்ப ஆன் மோட்ல வந்துட்டாங்க. அதுல நம்ம பியூஸும் சரி, கொஞ்சம் பியூஸ் போயிடுச்சு நினைக்கிறேன். மூச்சு விட்டு பேசுங்க பியூஸ். ஏன்னா இவ்வளவு வேகமா பேசி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பியூஸ் என்ன சொல்ல வர அப்படின்னா, தேர்தல் அறிக்கை விஜய் கொடுக்கும்போது விஜய்க்கு தெரியாதா, 10,000 கோடி கடன் இருந்தது விஜய்க்கு தெரியாது, எல்லாருக்குமே குழந்தைகளுக்கே தெரியுமே. இப்ப வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னாங்களே, ஐயோ எங்களால முடியலையே, எங்களுக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் இது தர அது தர சொன்னீங்களே, சீரு தரேன்னு சொன்னீங்களே, எல்லாமே தரேன்னு சொன்னீங்களே, இப்ப யார் தருவா யார் தருவா யார் தருவா யார் தருவா அப்படின்னு கத்துற அந்த பியூஸ் இருக்காப்ல. விஜய் 1 வாரம் கூட சிஎம் ஆகல, அதுக்குள்ள இத்தனை கேள்விகள் பியூஸ் கிட்ட இருந்து. வெள்ளை அறிக்கை சொல்றது என்னன்னா, கஜானாவா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்க வாங்க வேண்டியிருக்கும், அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றதா. இதை தெரியாம சில போராளிகள் பொங்கலை சாப்பிட்டு பொங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த போராளிகள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், வெள்ளை அறிக்கைன்னு சொல்றது எல்லா கவர்மெண்ட்டும் விட்டுருக்குது, அதனால அது ஒரு பிரச்சனை இல்ல. திட்டங்கள் செய்யலையா, திட்டங்கள் செய்ய மாட்டோம், நாங்க அறவே செய்ய மாட்டோம், விஜய் வாயில இருந்து வரவே இல்லை. அப்படி வந்தா இந்த கதறலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மாமன் சீருக்காக 1 பவுன் தங்கத்துக்காக எல்லாரும் கல்யாணத்தை நிப்பாட்டி நிக்கிறேன்னு சொல்லும் போது, தமிழகத்துல இருக்கிற தமிழை எல்லாருமே இவ்வளவு கேவலமானவங்க இல்ல. இந்த சீராகட்டும், இந்த 6 சிலிண்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் விஜய் சொன்ன நிறைய வாக்குறுதி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா போன ஆட்சியில 2 to 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் திட்டங்களே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 1000 ரூபாய் இருக்கட்டும், இந்த முதல்வன் சொல்லிட்டு நிறைய சொல்றாங்களா, எல்லாமே ஆகட்டும், இந்த பியூஸா இருக்கட்டும், இல்ல திடீர் போராளி யாரா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இனி 1 வாரம் கூட ஆகல, நடக்கும்.